மாதிரி தீபம் பார்க்கும்போது வழி இது, துறை இது, வகை இதுன்னு சொல்லிட்டு அது தெரியாம தானே ரொம்ப திண்டாட்டமா இருக்கு. அது அது நமக்கு சொல்லும், அதாவது அது நமக்கு உணர்த்தும் நாளடைவில். அது இதுதான் வழி துறை. அதாவது அதுல வழி இது, துறை இது, துணிவு நீ செய்யும் முறை இது என மொழிந்த மெய் துணையேன்னு சொல்றாங்க. இறைவன் தனக்கு சொன்னதாக சொல்றாங்க. அதுல துறை இது அப்படிங்கிறது இந்த துறை எந்த துறையை சேர்ந்தது? இது சுத்த சன்மார்க்க துறை. ஐயா சொல்றது சுத்த சன்மார்க்கத்தை பற்றி சொல்றாங்க. சரி, அது கூட வழி எது? சரி, இதுதான் வழி. எந்த வழி? ஜீவகாருண்யம் தான் வழி. ஜீவகாருண்யம் தான் வழி, வேற வழி இல்லை. ஜீவகாருண்யமே தான் வழி. சரி, அது எது? ஜீவகாருண்யங்கிறது எது? இது என்னங்க ஜீவகாருண்யங்கிறது எதுன்னு போய் கேட்குறாங்க. ஜீவகாருண்யம்னா இது பாட்டிலு சொல்றோம், இது இருக்கு, தண்ணி குடிக்கிற பாட்டில் இருக்குது, இது கேனு. ஜீவகாருண்யங்கிறது எது அப்படின்னா என்ன சொல்றது? இது அதுன்னு சுட்டி காட்டக்கூடியதா ஜீவகாருண்யம்? அது ரைட்டு. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு பெருமான் ஒரு சாதனம்ல சொல்றாரு. உலகத்துக்கே பொதுவான ஒரு ஜீவகாருண்யத்தை காட்டுறாரு. அது எது? ஜீவகாருண்யங்கிறது ஒவ்வொருத்தையும் ஏற்படக்கூடிய இறக்கம், ஜீவர்கள் மீது உண்டாகக்கூடிய தயவு. ரைட்டு. சரி, எல்லார்கிட்டையும் அந்த தயவு உண்டாகுதா? ஏன் உண்டாகல? அவங்க மனசு கல்மனசு. ஏன் கல்லா இருக்கு? எல்லாரும் கடவுளால் ஆண்ட இது பெரிய சிருஷ்டிக்கப்பட்ட தேகம் தானே, கடவுளால் கொடுக்கப்பட்ட தேகம் தானே இது. ஆண்டவன் கடவுள் ப்ரொமோட் பண்ண தேகம் தானே இது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டா இருந்தா போய் மனுஷனா போய் ஆன்மீக ஆளுங்கிறவருக்கு தானே இந்த தேகம் கொடுத்துருக்கான். அப்ப எல்லாருடைய ஆன்மாவும் ஒரே ஆன்மா தானே, அதுல எதுவும் வித்தியாசம் இருக்கா? அப்புறம் ஏன் அந்த இறக்கம் இல்லை? வளர்ற விதம், பழகிற விதம் அப்படி இருக்கு. சரி, அப்ப இவ்வளவு தூரம் வினை பயனை வச்சுக்கிட்டு நீ இறக்கமாறுனா எப்படி இருப்பான்? பேசுறது பூரா இறக்கமாறுன்னு நம்ம மேடை கட்டி பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்கன்னா அப்படி பார்த்தா எல்லாருமே வந்துடணுமே. உலகத்துல இருக்கவங்க பூரா இறக்கம், தயவு, கருணைன்னு வந்துடணுமே இல்லையே? ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தானே வருது. அது எங்கெங்கே இருந்தோ எப்பப்போ இருந்தோ வருது. எங்கெங்க இருந்து எப்பப்போ இருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு இங்க வருது கர்நாடகத்துக்கு. பாக்கி பேருக்குலாம் அந்த தயவு இறக்காங்கிறது வரலையே. அதை பத்தி சிந்திச்சீங்களா? அதனாலதான் சொல்றேன், தயவுங்கிறது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. இயற்கையிலேயே தயவு எங்க இருக்கு? பெருமான் சொல்றாரு, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அப்படின்னு ஆராயுங்கிறார். ஆராய்ந்தமா இல்லையா? ஆராயாது. எனக்குலாம் அதெல்லாம் ஏதுங்க நேரம், நான் என்னங்க தேடிக்கிட்டு இருக்கு. நீ தேடிட்டு புக்குக்கெல்லாம் படிக்க கூடாது. நீ ஆண்டவர் சமூகத்துல நீ கேட்கணும், எங்க கருணை இயற்கையிலேயே எங்க இருக்கு? இப்ப நம்ம கிட்ட இயற்கையிலேயே கருணை இருக்கா? இயற்கையிலேயே கருணை இருக்கா? ஆன்மாவில எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஆன்மாவுடைய இயற்கை குணம் தயவுதான். ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. ஆனா அந்த இயற்கை குணம் இயல்பா இப்போது பிரதிபலிக்குதா? இயல்பா அது காரியப்படுதா மனிதனிடத்தில்? இல்ல. காரணம் என்ன? அந்த ஆன்மாவின் இயற்கை குணம் ஆன்மாவை மறைச்சிருக்கு. ஆன்மாவை மறைப்பு இருக்கு. என்ன தத்துவங்கள் மறைத்து இருக்கு, அது தெளிவா சொல்றாங்க. அதைதான் திரைகளா போட்டு காட்டுறாங்க, படம் போட்டு காட்டுறாங்க. நம்ம பிலிம் பார்த்துட்டு வர்றோம், படம் பார்த்துட்டு வர்றோம், வீடியோ போட்டு கணக்குல போட்டு வர்றோம். மற்ற மறைச்சிருக்கடா இப்படின்னு அதை காட்டுறாரு. அதை மாதிரி மறைச்சிருக்கு. அந்த மறைப்பெல்லாம் விலகணும். விலகுனா அங்க உள்ள இருக்கிற தயவு தீரிட்டு விலகும். அந்த மாதிரி இதை விலக்கி உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர்ற பொருள் எது? ஒளி. எத்தனை வாட்டி காற்று மழை அதெல்லாம் காற்று மழை இயற்கையில் இருக்கிற தயவு தானே? இல்ல அதுகிட்ட எல்லாம் எங்க இருக்கு?
ஒளிகிட்ட மட்டும்தான் ஒளி கருணை தயவு இருக்கு. மற்றவர்கிட்டலாம் எங்க இருக்கு? காற்று மழை எல்லாம் தயவு இல்லை. அது அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போனோம், எல்லாத்தையும் போயிட்டோம். நான் சொல்றது நெருப்ப சொல்லல, ஒளின்னு சொல்றேன், இயற்கை ஒளின்னு சொல்றேன். நீங்க செயற்கையா பத்த வைக்கிறது கிடையாது. நெருப்ப சொல்றீங்களா அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அக்னின்னு சொன்னா அவன் நெருப்பு, கனல், அனல், புனல் இது மாதிரிலாம் பேசக்கூடாது. அதுக்கு ஒண்ணு விளக்கம் தெரியாம, சொல்பொருள் விளக்கமும் அதுக்குரிய இதுவும் தெரியாம அதனால ஒளின்னு பொதுவா சொல்றாரு. அதனாலதான் உலகு உயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தான். அதனால பெருமான் நினைச்சாதான் ஒருத்தனை ஒளி நெறிக்கு கொண்டு வர முடியுங்கிறது இதுல இருந்து தெரியுது. அவர் செய்யக்கூடிய ஐந்தொழில்னா யாருக்குமே தெரியாது. இப்போ இங்க புலவர் பேசினாரு, அவர்கிட்ட ஐந்தொழில்னு கேளுங்க, அவர் சொல்லுவாரு சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரௌபதம், அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். இது செய்யறது பஞ்ச கர்த்தாக்கள். இது அவரு என்ன சொல்றாருன்னா, நான் கிள்ளி போட்ட துரும்பு செய்யுங்கிறாரு ஐயா. அதுக்கு அவர் எந்த பாடுபட்டாரு? பெருமான இதுக்கு 5 பேருக்கு 5 பெரிய தலைவர்கள் இருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் அப்படின்னு 5 தலைவர்கள் இந்த உலகத்துல அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அந்த சிருஷ்டியாதி பிரபஞ்சத்தை உண்டாக்கி படைத்து காத்து அழிச்சு பிரளயம் அதெல்லாம் உண்டாக்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறவன். அவன் செய்யக்கூடிய 5 வேலைய நான் கிள்ளி போட்ட துரும்பு செய்யும் இவரு. அப்பனா ஐயா யாரு? அப்ப இவர் செய்யக்கூடிய இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. யாருக்கு யாருக்கு இவர் செய்யறது எது? இவர் செய்யக்கூடிய ஐந்தொழில் இவ மாதிரி சன்மார்க்கத்துல கொண்டு வருவதற்கும் அவனுக்கு அனுபவத்தை உண்டாக்குவதற்கும் உண்டான தொழில். இதுல ஒருத்தரை தோற்றுவிக்கிறது, அவனை அதுல வாழ்விக்கிறது, அவனுக்கு விளக்கம் செய்விக்கிறது, அவனுக்கு அனுகிரகம் பண்றது, இத மாதிரி 5 தொழில். அவனுக்கு திருசுமிக்கு இருக்கிறது, அவனை தூய்மை செய்விக்கிறது, அவனுக்கு சுகம் விளைவிக்கிறது. இத்தனை இது 5 தொழில். இத மாதிரி செய்யக்கூடிய தொழில், இந்த மாதிரி வரக்கூடியவங்கள இத மாதிரி செஞ்சது இது நம்மவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான அனுகிரக புருஷர்களுக்கு செய்யக்கூடிய 5 தொழில். இத சொல்றாரு. இதே இதுல 5 தொழில்ங்கிறது ஐவராதிகளை 5 தொழில் செய், ஐவராதிகளை 5 தொழில் செய். ஐவராதி இப்ப சொன்ன பாருங்க, இந்த 5 பேரு இவங்களை உண்டாக்குறது, இவங்களை படைக்கிறது, சிருஷ்டி பண்றது, இவனை அழிக்கிறது, இந்த வேலையை இவர் செய்யறாரு. எப்படி இருக்கு? யாரு எவ்வளவு பெரிய ஆள்? இந்த பிரபஞ்சங்கள் சிருஷ்டியாதி பிரபஞ்சங்களை உருவாக்கி இதுகளெல்லாம் உருவாக்கி படைத்து காத்து அழிக்க வல்ல இந்த 50 கர்த்தர்கள், 50 பதத்தலைவர்கள் சொல்றாங்களே, இந்த பதத்தலைவர்களைய வச்சிருக்கிறது, வாழ்விக்கிறது, அவனை க்ளோஸ் பண்றது, திருப்பி உருவாக்குறது, இத்தனை வேலையை இவரு செய்யறாரு. 5 தொழில் ஆதிசை ஐவராதிகளை 5 தொழில் ஆதிசை அருட்பெருஞ்சோதி. அப்ப அந்த அருட்பெருஞ்சோதி செய்யுது. அந்த அருட்பெருஞ்சோதியை பெற்றவர் தான் ஐயா. அப்ப அவர் செய்யறார், நான் செய்ய தந்தனை. அப்ப இங்க கீழே இருக்குது. அந்த மாதிரி கேட்ட கேள்வி என்ன? நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். சப்ஜெக்டை எடுத்துட்டு இதுக்கு விளக்கம் சொல்ல புகுந்து எங்கெங்கேயே சந்து பொந்துக்கெல்லாம் நிறைய போறோம். ரொம்ப முடுக்குக்குள்ளெல்லாம் போறோம், புரிஞ்சிக்க முடியாம போயிடுறோம். அதாவது நீங்க கேட்டது இறக்கம் ஏன் வரலன்னா, அதுக்கு வந்த தயவு ஏன் வரலன்னா, இவங்களை கடின சுத்தமா இருக்கிறது மறைப்பு. இந்த மறைப்பு நீங்கி இறக்கத்தை உள்ள இருக்கு. ஆன்மா கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான குணமாகிய அந்த தயவை வெளிக்கொண்டு வரக்கூடியது காருண்யமாச்ச. அந்த காருண்யம் எங்க இருக்குன்னு கண்டுபிடி. எங்கே கருணை இயற்கையில் உள்ளதா அங்கே விளங்கியது சிவம். அங்கதாண்டா சிவம் இருக்குன்னாரு. எங்க இயற்கையில இருக்கு? அதை ஆராயணுமா வேணாமா? சிந்திக்கணுமா வேணாம்? அதுக்கு உணவு காட்டணுமா வேணாமா ஐயா? அது எங்க இருக்கு பார்க்கணும். எல்லா உலகத்துல உள்ள இந்த உலகத்து உயிர்களை எல்லாம்
பாரபட்சம் இல்லாம சிருஷ்டி பண்ணி அதுகளெல்லாம் வாழ்விச்சு அதுகளெல்லாம் அனுகிரகம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியது எது? ஒளி இல்லைன்னா என்ன ஆகும்? உலகுக்கு ஒளி காவல்னு இவனே எழுதியிருக்கான். ஒரு சாதாரண ஆளு எழுதியிருக்கான். ஒரு சாதாரண ஆளு. ஒண்ணுமே கிடையாது ஒளி இல்லைன்னா. அப்ப ஒண்ணுமே கிடையாதுன்னா ஒட்டுமொத்தமா கிடையாதுன்னா அப்ப உயிர் ஒளி அறிவேங்கிறாரு. அணுவில் அமைந்த உயிர் ஒளி பேர அறிவேங்கிறாரு. அன்பனும் அணுவில் அமைந்த பேரொழிவே, அன்பனும் உயிர் ஒளி அறிவே, அன்பனும் உயிர் ஒளி அறிவே. உயிரினாலும் ஒளியினாலும் ஒண்ணுதாங்கிறாரு. அப்ப இவ்வளவு அந்த ஒளி என்னங்கிறத யாராவது நம்ம சிந்திச்சோமா? அதுக்குத்தானே இந்த ஒளிய வச்சு ஒளிக்கு எல்லாம் ஒளிப்பிடமும் அந்த ஒளிப்பிடத்தை ஒளியிலேயே வச்சிருக்கிறாரு. அந்த ஒளியில இருந்து தெரிஞ்சுக்கலான்ட்டாரு. விட்டு திறந்து பார்க்க வேண்டிய வெளிச்ச கண்ணை மூடிக்கிட்டா என்ன ஆகும்? இருக்கே எல்லாரும் டக்குனு இறுக்கி கண்ணை மூடிட்டு உள்ள பாரு அப்படின்னு உள்ள பார்த்து ஒழிஞ்சு போறாங்க. அதான் அப்புறம் வருவோம். வந்தா கிடைச்சா பாக்கட்டும். யாருக்கு கிடைச்சிருக்கு? அப்புறம் ஏன் அதையே பேசிக்கிட்டு இருக்க? உள்ளன்னா இங்க மட்டும்தான் உள்ளயா? வேற வெளியே இங்கெல்லாம் உள்ள இல்லையா? உள்ளன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் உள்ளயா? இந்த உடம்புங்கும் போது இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியிலயும் இருக்குல்ல. அப்ப அங்கேயும் உள்ள இருக்குல்ல, வெளியில இருக்குல்ல. அது தெரியாது, இதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது. ஏதாவது புலம்பிட்டு இருக்க வேண்டியது. உடம்புக்கு மட்டும் உள்ளயா? தேகத்துக்கு மட்டும் உள்ளயா? இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்குல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியது உள்ள எதுன்னு இருக்குல்ல. அப்ப அங்கேயும் உள்ளொளி இருக்கு, இங்கேயும் உள்ளொளி இருக்குல்ல. ரெண்டும் இருக்குல்ல. ரெண்டையும் பார்க்கணும், ரெண்டையும் உணரணும்னு என்ன வரணும்ல. அப்படி ரெண்டையும் பார்த்தவர் தான் ஐயா. துண்டத்தையும் அண்டத்தையும் ஒரு சேர கண்டு தெளிந்து போனதுனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய நிலை கிடைச்சது. நம்மெல்லாம் அண்டத்தை என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியறது இல்லை. அண்டத்தை பார்க்க விரும்புறதும் இல்லை, வெளியில பாக்குறதே இல்லை. வெளியில பார்க்கணும்னு சொன்னாவே எல்லாம் சிரிக்கிறான், பைத்தியக்காரன். வெளியில பார்க்க சொல்றாரு. வெளியில பார்த்தா விவகாரம் தான் ஐயா. நான் வெளியின்னு சொன்னோன்னா வெளியில பார்த்தா விவகாரம் தான். வெளியில பாரியா, வெளியிலதான் ஏன் ஒளி இருக்கு, அத வெளியில பாரியா அப்படின்னா. ஓ என்னமோ சொல்றாரு அவரு, வித்தியாசமா இருக்க சொல்றது. வெளியே பார்த்தா விவகாரம்னா வெளியில பார்க்க நான் வேணவனா வெளியில சொல்லலையா. வெளியில தான் இருக்கு ஒளி, ஒளியதான் பார்க்க சொல்றானா. அப்ப ஒளிய பாக்குறதுக்கு ஒளி மூலமா போறதுக்கு தான் ஒளி நெறின்னு சொன்னார். அந்த ஒளிதான் ஜீவகாருண்யம். அதை அடையாளம் காட்டுவதுதான் இந்த நித்திய தீபம். திருப்பி 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 பல காலமா பல நாட்களா எப்போது சொன்னாலும் இதை திருப்பி திருப்பி வரும். தீபத்து வழியா தான் போகும். தீபத்துல நமக்கு நல்லா பிரத்யட்சமா அது காட்டும், தெரிஞ்சிடும். தெரிஞ்சவன காட்சி கொடுக்கும். பல காட்சிகள், பல அனுபவங்கள் அதுல தெரியும். அது சாதாரண அனுபவங்கள் தான். அது பொருளை தெரிஞ்சு கொள்வதற்கும் அதுக்குரிய தகுதி. ரெண்டாவது, அதுகிட்ட நேரடியா தொடர்பு கொள்வதற்கு உரிய தகுதியை, அதுக்கு உண்டான பக்குவத்தை, ஒரு நம்ம அளவுக்கு நமக்கு அதுகிட்ட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு உண்டான பக்குவத்தை இது கொடுக்கும். அந்த பக்குவம் இதுகிட்ட கிடைச்சதுக்கு பிறகு அது காட்டி கொடுக்கும். அது காட்டணும்னா அப்புறம் நீங்க வெளியில அப்படியே போயிடும். அப்புறம் எப்ப வேணாலும் நீங்க அந்த வழிபாடு செய்து கொண்டு அந்த இயற்கை வழிபாடுல போயிட்டே இருக்க, உங்களுக்கு அறிவு பிரகாசிக்கும், பல அனுபவங்கள் கிடைக்கும். மேல் வெளியெல்லாம் அவங்க காட்டி அப்படி போனவங்க தான், அந்த மூலமா தான் போனவங்க ஐயா. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அது வரைக்கும் நம்ம தீபத்துல இருந்து நமக்கு எல்லாத்தையும் நீங்க காட்டுங்க, வழி காட்டுங்க, உண்மையை தெரிவிங்க, மெய் வழியை உணர்த்துங்க, எப்படி அணுகிற முறை எல்லாம் எனக்கு சொல்லுங்க. எனக்குன்னு ஏது ஞான அறிவு ஏது இங்கதான் சொல்லணும்னு பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுபடுங்க. பாட்டு பாடாதீங்க, பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடு மீனோங்கிறாரு. பாட ஆரம்பிச்சிடக்கூடாது. பாடு மீனோன்னு பாடுபட சொல்றாரு. பாடு மீனோன்னா பாடுங்கிறது
முயற்சி. அந்த இதை பாடுவது உங்க உள்ளத்தால அகப்பாடு, புறப்பாடல்ல. புறத்துல ஒண்ணும் இல்லை, உங்களுக்குள்ளார நீங்க முனைந்து செய்யக்கூடிய பாடு. எண்ணத்தினால, கருத்தினால, சொன்னோம்ல, அந்த உணர்வினால அப்படி பாடுபடும். இது வெளியில தெரியாது. வெளியில எப்போதும் போல போயிட்டு இருப்பீங்க, வந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ள தெரியும், உங்களை யாருமே அடையாளம் கண்டுக்கவே மாட்டான். இதுக்குள்ள இவ்வளவு ரத்தனம் இருக்கா என்று தெரிஞ்சவங்கத்தான் அதை எடுத்து கண்ணில் ஊத்திக்குவாங்க. அப்படி உள்ளது இந்த வழி. அதே நேரத்தில் ஒரு யோகம் பண்ணீங்கன்னா ஒரு கூட்டம் வெளியில காட்டி கொடுக்கும். அதோட முடிஞ்சது, க்ளோஸ். இது காட்டியே கொடுக்காது, காட்டியே கொடுக்காது. சகஜமா இருப்பீங்க, உலகியல்ல போயிட்டு இருப்பீங்க, உள்ளுக்குள்ளார அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி வளர்க்கிறது. அதனாலதான் இதை பெருமான் ஆண்டவரிடத்துல தொடர்பு கொள்றது. இது அந்தரங்க சேவை என்று பெருமான் சொன்னார். அந்தரங்க சேவை, அந்தரங்கமா பண்ற சேவை. மற்ற பக்தி, பூஜை, யோகா, ஞான, தவம், பகிரங்கம், இது மட்டும் அந்தரங்க. அந்தரங்க சேவை ஆசை, அந்தரங்க சேவை செய்தேன் ஐயாது சொல்றாருல, இதுதான் அந்தரங்க சேவை. ஆண்டவரிடத்தில் நான் அந்தரங்கமா அன்பு வைத்தேன். இதுதான் மனைவி இடத்துல நாம எப்படி அந்தரங்கமா தானே உறவு வச்சுக்கிறோம், அந்தரங்கமா தானே ஆசை வச்சிருக்கோம். தன்னுடைய துணைவி யார் இடத்துல, தன்னுடைய மனைவி இடத்துல எவ்வளவு பிரியம் பாது வச்சிருந்தாலும் எப்படி எல்லாமே நம்ம அந்த பகிரங்கமா வச்சுக்கிறோம். யாராவது பகிரங்கமா வச்சுக்குவாங்களா? அப்ப அந்த உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு உண்டான கடமைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த உறவுக்குள்ள கடமைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மாதிரிதான் இறைவனிடத்துல கொள்ற உறவும் அந்தரங்க உறவா இருக்கும். அதுல அந்த மாதிரி உறவை ஏற்படுத்துறதுதான் இந்த வழி. நான் சொல்லக்கூடிய வழி அனைத்தும் அப்படியே திருவருப்பாவில உண்மையான அந்த சத்திய பாதம் நிறைய காட்டக்கூடியது. இதைத்தான் விளங்காம ஒரு இதுல போய் பல இதுல போய் தடைபட்டு போகும். அந்த மாதிரி நாம கூடுமான வர அப்படி இருந்து நம்ம பாடுபட்டோம்னா நிச்சயமா இந்த பிறவியில நம்ம அடையத்தக்கதை ஏதாவது நம்ம அடைஞ்சு நிச்சயமா ஒரு லாபத்தை பெற்றலாம். இல்லைன்னா இப்படி பல வழியில போய் அதுல எல்லாமே சிரமம் ஏற்படும். நான் சொல்ற வழியில உங்களுக்கு ஒரு முறை கூட உங்களுக்கு பழுதுபடாது. நான் நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்லா உங்க நல்லா ஆராய்ந்து பாத்தீங்கன்னா உங்க லௌகீக வாழ்க்கை கூட ஒரு வாழ்க்கை கூட ஒரு பின்னப்படாது. உங்க ரெண்டு வாழ்க்கையும் சிறப்பா அமையக்கூடிய வழி ஐயா சொன்ன வழி. எதுலையுமே பின்னம் வராது, எதுலையுமே தவறு வராது, எதுலையுமே ஒரு நட்டம் வராது. அமைதியா நீங்க பாட்டு ஆண்டவரிடத்துல இருந்து கொண்டு அவருடைய பிள்ளையா நீங்க பாட்டு போயிட்டு இருக்கக்கூடிய வழி இதுதான். அந்த மாதிரி வழியைத்தான் நமக்கு சொன்னாங்க. அதுதான் இது, அதைத்தான் உணரணும். எல்லா மக்களும் அதைத்தான் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு எல்லாரும் வரணும். சன்மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு வழியில போறவங்க எல்லாம் தடுத்துட்டாங்க. இப்ப நான் அங்க போய் கூப்பிட்டு வந்தேன், இருக்கிறவங்க தான் இருக்காங்க. சன்மார்க்கம் பேர் எல்லாம் தான் ஒளி. இங்க உட்கார்ந்து இருக்கிற அன்பர்கள் எல்லாம் ஒளி நெறிக்கு வந்தாச்சு. இவங்களை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு தான் திருப்பி 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 இதை போட்டுக்கிட்டு இதையில பகிரங்கமா சொல்லணும். சொன்னா ஏதோ ஐயா ஒரு இது சொல்றாரு, அதுல